அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க, பன்னீர் புஷ்பம். உடனே வாட்ஸ்அப்பில் நிறையா பேர் கேள்வி கேட்டு கமெண்டில் இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருந்தால் கீழே ஏன் வாட்ஸ்அப்புக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு நல்ல செய்திகளை சொல்கிறப்ப உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா கடந்து போயிடலாம். என்ன ஆன்மீகமாக சொல்கிறாருன்னெலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். தகவல் தேவைப்பட்டால் கீழே என் வாட்ஸ்அப்பில் தைரியமாக நேரடியாக கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். இது பாருங்கள், பன்னீர் புஷ்பப்பூ. இந்த பன்னீர் புஷ்பப்பூவுக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, திருச்செந்தூரில் இதை பிரசாதமும் கொடுக்குறாங்க. சில எப்படி சொல்கிறேன்னா, பல மருத்துவர், அதாவது யுனானி மருத்துவம்னு சொல்லக்கூடிய முகமதியர் மருத்துவத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இது சுகரை போக்குது அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இதில் பூ இல்லை. நல்லா நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் காட்டுறேன். காய் மாதிரி வரும். அதை நாம் எடுத்து காய போட்டு நல்லா கெடுக்குங்க. காய போடணும். காய போட்டு பவுடர், அது ஒரு மாதிரி புளிப்பு சுவையோடு இருக்கும். இதில் ஒரு 100 கிராம் காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு, வெந்தயம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு, ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 50 மில்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா இதுக்கு சுகரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்துகிறவங்க. தகவல்கள் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.